ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு பிள்ளையே, இப்போ நான் உனக்கு அடிச்சு சத்தியமிட்டு சொல்கிறேன். இன்னைக்கு இரவு இது நடக்க தான் போகுது. என்ன நடந்தாலும் இனி கவலைப்படாமல் என் வராகி அம்மா என்னை காப்பாற்றுவான்ற நம்பிக்கையோட இந்த இரவு பொழுதை மட்டும் நீ கடந்து வந்துவிடு என் செல்லமே. இது நான் உனக்கு கொடுக்குற கடைசி வாய்ப்புன்னு கூட நீ வச்சுக்கலாம். ஏன் தெரியுமா, பலமுறை உனக்கான நல்லதை நான் செய்ய வரும்போதெல்லாம் அடுத்து பார்த்துக்கலாம் நீ நான் சொல்கிறத கண்டுகொள்ளாமல் கடந்து போனாய்தானே. இப்பொழுது நான் சொல்வதை முழுவதும் கவனமாக கேளு. இன்னைக்கு இந்த நிமிஷம் உன் வாழ்க்கையில் உன் மனசில் கனமாகவும் பாரமாகவும் வருத்தத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும் விஷயங்களை எல்லாம் ஒன்றுமில்லை சரியாக போயிருன்னு மனசில் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு கடந்து போக தயாரானால் நாளைய வாழ்க்கை உனக்கு மன நிம்மதியான சந்தோஷம் நிறைந்த ஆரோக்கிய வாழ்க்கையாக அமையும் என் செல்லமே. ஆனால் அதுக்கு உன் மனசளவில் நீ தயாராகணும். வெளிச்சம் இருக்கிற இடத்துல அலங்கார விளக்க மாட்டினா அது அழகாவா இருக்கும்? இருளான இடத்தில் மெழுகுவத்தி ஏற்றினால் கூட அது அழகுதானே. அதே போல் உன்னுடைய தேவை எங்கே இருக்கிறதோ அங்கே போய் நீ இருக்க பழகு. அதை விட்டுட்டு உன்னை மதிக்காத மனிதர்களிடத்தில் நீ தேடி தேடி போக வேண்டாம் என் செல்லமே. மனிதனுடைய வாழ்க்கையில் எதுவுமே எல்லாமே சுலபமாக கிடச்சிடாதுங்கிற உண்மையை நீ உணர ஆரம்பித்தாலே தேவையில்லாமல் நீ கவலைப்பட மாட்ட. உனக்கானது நான் எழுதி வச்ச எதையும் உன்னை விட்டு வேறு யாருக்கும் கொடுக்கவும் மாட்டேன், போகவும் விடமாட்டேன் என் செல்லமே. அன்பாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, உனக்காக நான் எடுத்து வச்சதை நிச்சயமாக உன் கைகளில் தான் கொடுப்பேன். நீ எதை நினச்சும் கவலைப்படாதே என் செல்லமே. நான் சொல்கிறத தான் செய்வேன், செய்கிறத தான் சொல்லுவேன். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது எல்லாம் வெகு விரைவாக நடக்க தான் போகுது. நீ என்னவோ உன் வாழ்க்கை முழுவதும் பிரச்சனையாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உண்மையிலேயே என்ன தெரியுமா பிரச்சனை? உன் மனசை உன் கட்டுக்குள்ளே உன் கைக்குள்ளே நீ வச்சிருக்காது தான் இப்போ பிரச்சனையாகவே இருக்குது. மற்ற விஷயங்களெல்லாம் நான் எப்படியும் உனக்கு சரி செஞ்சிருவேன், நீ சமாளிச்சிடலான்ற அந்த நம்பிக்கையும் தைரியமும் இப்போது உன் மனசுக்குள்ளே வரணும். உன் மனசளவில் நீ தைரியமான ஆளாக மாறிட்டாலே உன் பாதையில் குறுக்கா வர்ற தடைகளை எல்லாம் நீ சுலபமாக தாண்டி வந்துடலாம் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் புது புது விஷயங்களை நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் தயாரான பிறகு இன்னும் நீ ஏன் கவலையோடு வாழ வேண்டும்? நீ எவ்வளவு அன்பா என் மேலே பக்தி கொண்டு பாசத்தோடு நம்பிக்கையோடு என்னை வணங்கி வருகிறாய். அப்படி இருக்கும்போது நீ என்னை இந்த அளவுக்கு நம்பும்போது உனக்கான காரியங்களை நீ எதிர்பார்த்தது போல நான் எப்படி செய்து தராமல் உன்னை தவிக்க விடுவேன்? உனக்காகவும் நீ யாருக்கு நல்லது நடக்கணும்னு என்னிடம் வேண்டுதல் வைத்தாயோ அவர்களுக்காகவும் எல்லா விஷயங்களையும் நன்மைகளாய் நான் நடத்தி முடிப்பேன். உன் நம்பிக்கை நிச்சயமாக ஜெயிக்க தான் போகுது. நாளைக்கு அதை நீ பார்க்க தான் போகிற. உன் கர்ம வினைகளின் காரணமாக உன் வாழ்க்கையில் நிறைய நீ கஷ்டப்பட்டுட்ட. உன்னை சுற்றி இருக்க மனிதர்களும் உனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க. ஆனால் நீ இதையெல்லாம் நினச்சி கவலைப்படாதே என் செல்லமே. இனிமே தான் உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்க போகுது. நடக்கும் அனைத்தையும் தாங்கி கொண்டு சமாளித்து கடந்து வரும் சக்தியை உனக்கு இந்த வராகி அம்மா நான் கொடுத்துருக்கேன். நீ ஏன் தேவையில்லாமல் மனசில் கண்டதையும் போட்டு குழப்பிக்கிட்டு வாழ்க்கையை வீணடிக்கிறாய்? அவசரப்பட்டும் பதட்டப்பட்டும் நீ செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நேர்த்தியாக இல்லாமல் தோல்வியை தழுவுவதாக முடிந்துவிடும். என்ன மனசில் நினச்சிக்கிட்டு உன்னுடைய செயல்பாடுகளை சிறப்பாக செய்து முடி. உனக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் செய்து தருவேன் என நானே உனக்கு சத்தியம் கொடுத்த பிறகும் நீ இனி சாதாரண மனிதரைப் போல கவலைகளை தூக்கி சுமக்க வேண்டாம் என் செல்லமே. கவலைகள் உன் மனசுக்குள்ளே உருவாகிட்டாலே எப்போ பார்த்தாலும் கோபமும் எரிச்சலும் தேவையில்லாத வருத்தமும் உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும். எந்த ஒரு நிகழ்வும் ஏன் நடக்குதுன்னு நல்லா யோசிச்சு பாரு. எல்லா இன்பங்களுக்கு பின்னாலும் ஒரு துன்பம் நடக்கும். எல்லா துன்பங்களுக்கும் முடிவிலும் ஒரு இன்பம் ஒளிந்திருக்குன்றத உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். எல்லாமே தெரிஞ்சும் கூட நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து நீ உணர்ச்சி வசப்படாதே. உனக்கே உரித்தான பெருந்தன்மையோடு எல்லா விஷயங்களையும் விட்டு கொடுத்து போக ஆரம்பி என் செல்லமே. ஏதாவது ஒரு விஷயத்தை இழக்க நேரிட்டாலும் அந்த இழப்புகளை ஏற்றுக்கொள்ள தயாராயிரு. செய்த தவறையே மீண்டும் செய்யாதே என் செல்லமே. உன் கர்ம வினைகளெல்லாம் விலகி போய் எல்லாவற்றையும் கடந்து நீ வெற்றி பெறும் சக்தியை உனக்கு நான் தர்றேன். நீ கண் கலங்கும்படி இந்த வராகி அம்மா உன்னை விட்டு விடுவேனா? உன் மனம் கலக்கம் அடையுதுன்னு தெரிஞ்சாலே உடனே உன் முன்னால் நான் ஓடி வந்து நிற்பேன் அல்லவா? மாயைகளும் தீவினைகளும் கர்ம வினைகளும் கஷ்டங்களும் உன் கண்ணை மறைச்சு நின்னாலும் உன் கண் முன்னால் நான் வந்து நிற்கிறது உண்மைதான்.
இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன்னு நீ எப்போதும் என்னை நம்பினால் மட்டுமே போதும். அனைத்து விஷயங்களையும் நீ எதிர்பார்த்தது போலவே நான் உனக்கு நடத்தி முடித்து விடுவேன் என் செல்லமே. என்னை நம்பி பிரார்த்தனை செய்த உன்னுடைய வேண்டுதல்களை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இனிமே நீ கலக்கம் அடைய வேணாம். நீ எதிர்பார்த்த விஷயங்களெல்லாம் நல்லபடியாக நடந்து நன்மைகளும் உன் வாழ்வில் உண்டாகும் என் செல்லமே. இனிமே பாரு, நாளையிலேருந்து உன் வாழ்க்கையில் 2 முக்கியமான நிகழ்வுகள் நடக்கப் போகுது. ஒன்று, நீ எதுக்காக இந்த பிறவி எடுத்தாயோ அந்த நோக்கத்தை நோக்கி உன்னுடைய பயணம் ஆரம்பமாகும். 2வது, உன்னுடைய மிக முக்கியமான கர்ம வினை ஒன்று தீரப்போகுது. அதன் மூலமாக உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போய் துன்பமே வாழ்க்கையாயிருந்த உன்னுடைய வாழ்வில் இப்போது இன்பம் வருவதை நீ உணரப்போகிறாய் என் செல்லமே. உன் மனசு அமைதியாக மாறப்போகுது. பொறுமையான ஆளா நீ ஆக போகிற. இனிமே உன் வாழ்க்கை பாதையில் மகிழ்ச்சி மட்டுமே பயணிக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் மிக சிறப்பான பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகுது என் செல்லமே. நீ வாழ்க்கையில் தொலைச்சதெல்லாம் இப்போது தானாக உன்னை தேடி வந்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கத்தான் போகிறது. நீ வருத்தப்பட்டு வாழ்ந்த காலங்களெல்லாம் முடிந்து போய் ஆனந்த கண்ணீரோடு இப்போது இன்பத்தை அனுபவித்து வாழப் போகிறாய். உன் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வாக இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை நடத்தி முடிக்கதான் உன் வீடு தேடி வந்துள்ளேன் என் செல்லமே. யாரோ உறவுகள் உன்னை தூக்கி எறிந்து விட்டால் நீ ஏன் வருத்தப்பட வேண்டும்? அவர்கள் வருந்தும்படி அவர்கள் கண் முன்னால் வாழ்ந்து ஜெயிச்சு காட்டு. அதுக்கு பிறகு உன்னுடைய வரவுக்காகவும் உன்னுடைய உதவிக்காகவும் அவர்கள் உன் வீட்டு வாசலில் உன்னை தேடி வந்து நிற்பார்கள் என் செல்லமே. நீ செய்யக்கூடிய முயற்சி தோற்று போனாலும் உன்னுடைய குறி தவறினாலும் அடைய நினச்ச ஆசையிலிருந்து விலக நினைக்காத. லட்சியத்தையே வச்சுக்கிட்டு அதை அடைவதற்கான வெற்றிக்கான பயிற்சிகளையும் முயற்சிகளையும் தொடர்ந்து செய்ய. உன்னால் முடியும்னு நீ நம்புனா போதும். உன் முயற்சிகள் எல்லாவற்றுக்குமான வெற்றியை இந்த வராகி அம்மா நான் கொடுப்பேன். முட்களாகவே இருந்தாலும் அதை ரசிக்க கற்றுக்கோ. வலிகளும் வேதனையும் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள பழகிக்கோ. நிச்சயமா எல்லா வேதனைகளையும் தாண்டி ஜெயிச்சு நீ சாதனை புரிந்து விடுவாய் என் செல்லமே. உனக்குன்னு ஒரு அடையாளத்தை வச்சுக்கிற நீ யாருக்காகவும் அதை விட்டு கொடுக்க வேண்டாம். அந்த அடையாளத்தின் மூலமாகவே நீ மிகப்பெரிய ஆளாகி காட்டுவாய். உன்னை அவமானப்படுத்தும் போது அந்த நொடியில் நீ உன் வாழ்க்கையை நினச்சி வெறுத்தாலும் மனசு நொந்து போனாலும் அடுத்த நொடியே உனக்குள்ள தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட ஆரம்பி. உறுதியான தன்னம்பிக்கையோடு நீ செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் நிச்சயமாக உனக்கான முன்னேற்றத்தையும் வெற்றியையும் கொடுத்தே தீருமென் செல்லமே. நீ உறுதியோடும் தன்னம்பிக்கையோடும் எந்த முயற்சியை செஞ்சாலும் அதுக்கு நல்ல நேரம்னு அவசியமே இல்லை. நீ நல்ல மனசோட நல்ல வேலையை செய்ய போகிற. அந்த நேரம் நல்லதாக இருந்தால் என்ன, கெட்டதாக நேரமாக இருந்தால் என்ன, நிச்சயமாக அதன் முடிவை உனக்கு சாதகமாக நீ நினச்சது போல் நான் நடத்தி முடிக்கிறேன். நல்ல நேரம் வரட்டும் என காத்திருந்து உன்னுடைய எதிர்காலத்தில் கிடைக்கப் போகிற வெற்றியை தாமதமாக்கி விடாதே. இப்போதே இந்த நொடியே உன் இலக்கை நோக்கி வேலை செய்வதற்கு தயாராகு. நீ எங்கே போனாலும் உன் பின்னாலேயே வந்து உன்னை குறை சொல்கிறதுக்குன்னு சில பேர் காத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. உன்னை பற்றி குறை சொல்லக்கூடிய அந்த மனிதர் ஒன்றும் மகா உத்தமர் இல்லைதானே? பிறகு அவங்க சொல்கிற குறைகளை நினச்சி நீ கவலைப்படணும்? நீ ஒன்றும் கோழை கிடையாது தானே? நீ தைரியசாலி. உன் வீரத்தை உன்னை குறை கூறுபவர்களிடம் நீ காட்ட வேண்டாம். அதுக்கு அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. உன் வீரத்தையும் பலத்தையும் உன்னுடைய தைரியத்தையும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்தி லட்சியத்தை அடைந்து உன் வாழ்க்கையை ஜெயிச்சு வெற்றி கொள்வதில் நீ வீரத்தை காட்ட வேண்டும் என் செல்லமே. நீ பயணித்து கொண்டிருக்கும் உனக்கான வாழ்க்கையில் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக எப்போதும் இருப்பேன்.